டிஎன்பிசில 2019 குரூப் டி எக்ஸாம்ல தமிழ் பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா நீக்கிறாரு. தமிழை நீக்கிட்டினா வடநாட்டுக்காரங்க எல்லாம் பரிச்சை எழுதி உள்ள வந்துடலாம். ஏற்கனவே யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய பீகார்காரனோ ஒரிசாக்காரனோ உள்ள வந்துடலாம். இங்க இருக்கக்கூடிய விஓ ஆபீஸ்லயோ ஆர்ஐ ஆபீஸ்லயோ போய் பாத்தீங்கன்னா பீகார்காரங்களோ ஒரிசாக்காரங்களோ உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம கேன் தடை செஞ்சு நிக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்றாரு, தமிழை நீக்கிட்டாரு. அப்ப ஆளுங்கட்சி அவங்க தான் நாங்களும் போராட்டம் பண்றோம். ஆனா இந்த மாதிரி தமிழை நீக்கிட்டாரு, தமிழை வதிங்கிறோம். ஜெயக்குமார் அண்ணா அமைச்சர் ஜெயக்குமார் போய் மனு கொடுக்குறோம். உடனே அந்த மனு வாங்கி அப்படியே போட்டாரு. அவரு என்ன சொன்னாரு, இது கொள்கை முடிவு, நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப நாங்கள் போய் சந்தித்த ஒரு தலைவர் யார் என்று பார்த்தால் இளம் தலைவர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போய் பார்க்கிறோம் 2019. அப்ப அண்ணன் சொல்றாரு, நம்ம எதிர்கட்சியா இருக்கிறோம், ஆளுங்கட்சியா வரட்டும், திரும்பி டிஎன்பிசி எக்ஸாம்ல தமிழை கொண்டு வரணும்னு சொன்னாருங்க. 2021 நம்ம ஆளுங்கட்சி வந்ததுங்க. நான் கூட டிஎன்பிசி எக்ஸாம்ல தான் தமிழ் பாடத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா அங்க நடந்தது பாருங்க இந்த அதிர்ச்சி. நம்முடைய முதலமைச்சர் சொன்னாருங்க, தமிழ்நாட்டில் இனி எந்த அரசு பணிக்கு நீ செல்ல வேண்டும் என்றாலும் தமிழ் கட்டாய பாடம் என்று அறிவித்த ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர்.